ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.2. இதில் வந்து 2 சப்டிவிஷன் கொடுத்து அதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். கொஸ்டினில் வந்து -40 and 30 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ -40 + 30 = என்ன வரும்னா, இப்போ இந்த ரெண்டு இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா ஒன்று நெகட்டிவில் இருக்குது, இன்னொன்று பாசிட்டிவில் இருக்குது. இந்த மாதிரி சைன் சேஞ்ச் ஆயிருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை போடணும். அப்போ 40ல் 30 போச்சுன்னா 10. இங்கே பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ ஆன்சரில் வந்து நம்ம என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். அப்போ -10. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் வந்து 60 and -15 கொடுத்துருக்காங்களா? அப்போ 60 + -50 = 60 அப்படியே வந்துடும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -50. அப்போ 60ல் 50 போச்சுன்னா 10. இதுவும் சேம் கான்செப்ட் தான். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை போட்டுக்கிறோம். இப்போ இதுவே நம்பர்ஸ் வந்து மாறி மாறி வருது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ -2 + 7 -9 -12 + 23 இந்த மாதிரி லென்த்தாக போயிட்டுருக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி இன்டீஜர்ஸ் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்குன்னா, இது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக ப்ளஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் நம்பர் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் நம்பர் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 23 + 7 எவ்வளோ? 30. இப்போ மைனஸ் நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுடணும். அப்போ -2 -9 ஆட் பண்ணால் -11. -11ஐயும் -12ஐயும் ஆட் பண்ணால் -23. ப்ளஸ் நம்பரை தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம், மைனஸ் நம்பரை தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் ப்ளஸ்லேயும் ஒரு நம்பர் மைனஸ்லேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவோம். 30 - 23 வந்து என்ன வந்துடும்? 7 வந்துடும். அதாவது சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூவில் வந்து அந்த சேம் சைனை அப்படியே போட்டுறணும். சைன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை போட்டுறணும். இதுதான் இன்டீஜர்ஸோட அடிஷனோட பேசிக். ஓகே, தேங்க்யூ.